ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கும் ஒரு ஏர் ஹுக் பின் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ஏர் ஹுக் பண்ணியிருப்பேன் லோட்டஸ் ஷேப்பில். ஸோ இன்றைக்கி ஒரு டிசைனில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஷாப்ஸ் இருக்குல்ல, மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான். ஸோ அதில் நான் இப்போ அந்த டிஸ்பிளேல காட்டுற நேம்ஸை நீங்கள் அப்படியே அதை டைப் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் எவ்வளோ குவான்டிட்டி வேணுன்றதை நீங்கள் அதில் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் இது எதுவும் சேல்ஸ் பண்ணலை, ரா மெட்டீரியல்ஸ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் தான் நான் விற்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னு விருப்பம் இருக்கவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஏர் ஹுக்ஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஐபினை ஓப்பன் பண்ணி அதில் லோரியல்ஸ் ஒரு 3 லோரியல்ஸை மாட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பால் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோன் பால் ஒயிட் ஸ்டோன்ஸு கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் பால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம அந்த ஐபினில் இதை மாட்டி வச்சுட்டு ஊப் மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இப்போ நான் அந்த ப்ளையரை வச்சு அதை வளைச்சி ஒரு ஹேங்கிங், இதையும் நம்ம ஒரு ஹேங்கிங்காக தான் மாட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த வளைச்சி எடுத்து கட்டரால் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங்னு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த டூல்ஸ்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு பண்ண முடியும். நீங்கள் சிசர் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு கையில் ஹர்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டூல்ஸ் வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டோன் பால் அண்ட் லோரியல்ஸோட ஹேங்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை திரும்ப ஒரு ஐபினில் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ஹேர் ஹுக் செய்ய போகிறதுக்கான ஹேங்கிங். நெக்ஸ்ட்டு நான் இங்கே ஒரு எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன், ஸ்மால் சைஸு. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இங்கே செய்கிறது இருக்கிறதுலே ஸ்மால் சைஸில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ 2 சென்டிமீட்டர் அளவு இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம அந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நான் இங்கே ப்ளூ கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன்ஸை நீங்கள் அப்படியே அந்த எம்டிஎஃப் போர்டை சுற்றி அவுட்டரில் ஒட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இந்த அவுட்டரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு வேளை கொஞ்சம் அந்த ஸ்டோன்ஸை முன்ன பின்ன இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் லேயர் உள் சைடில் ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் அந்த B7000 க்ளூவை அந்த பேஸில் லைட்டாக அந்த ஃபஸ்ட் லேயரோட பேஸில் லைட்டாக கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிவிட்டு உள் சைட்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் விட்டுட்டு இன்னர் லேயரை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ஜெர்கான் ஸ்டோன் ஒயிட் கலரில் நான் பேஸ்ட் பண்ணி இந்த ஆக்சஸரியை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஹேங்கிங்கை இந்த பேஸோடு நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றது பாருங்கள். ஸோ அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஃபோம், ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் அண்ட் முல்லை ஃப்ளார்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரில் கேட்டலாகுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸை செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்கிட்ட கேட்கணுன்ற மெசேஜ் அனுப்பணுன்னு கூட தேவை கிடையாது. நீங்கள் அந்த நம்பரில் ப்ரைஸ் பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம இப்போ அந்த குந்தன் ஸ்டோன் பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த ஸ்டோன் பேஸ் கூட இந்த ஹேங்கிங்கை நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஹேங்கிங்ஸ், அதை ஒரு யூ மாதிரி நம்ம வளைச்சிக்கணும். வளைச்சிட்டு நம்மளோட அந்த எம்டிஎஃப் போர்ட் பேக் சைடில் அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி நீங்கள் அந்த யூ பின் அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பீவாக் ஷீட்டால் கவர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட இந்த ஹேர் ஹுக் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளானது. பட் ஆனால் நம்ம தலையில் இது டெக்கரேட் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த கேட்லாக்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது ஒரு பேக் ஆஃப் 6ன்னு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது இப்போ 6ன்னு கிடையாது, நீங்கள் எத்தனை குவான்டிட்டி வேணாலும் வாங்கிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி. கலர்ஸும் உங்களுக்கு விருப்பமானது செஞ்சு வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.